சுந்தர் சி மீது போலீசில் பண மோசடி புகார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்தியில் நெருக்கடி. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கலகலப்பு 3 படத்திற்கு வாங்கிய முன்பணத்தை திரும்ப கொடுக்காமல் மிரட்டி வருவதாக அதிமுக கூட்டணி மதுரை மத்திய தொகுதி வேட்பாளரும் இயக்குநருமான சுந்தர் சி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. குறித்த நேரத்தில் படப்பிடிப்பை தொடங்காமல் சம்பள பணத்தை ரூபாய் 5 கோடியிலிருந்து ரூபாய் 10 கோடியாக உயர்த்துமாறு கூறியிருக்கிறார் சுந்தர் சி. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான சுந்தர் சி அரசியல் களத்தில் நுழைந்திருக்கிறார். சுந்தர் சி தற்பொழுது மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் புதிய நீதி கட்சி வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வரார். இந்த நிலையில் சுந்தர் சி மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் அளித்துள்ள புகார் மனுவில் கலகலப்பு 3 படத்திற்காக சுந்தர் சியை அணுகினேன். அப்போது படத்திற்கு ரூபாய் 20 கோடி பட்ஜெட் என்றும் தனக்கு சம்பளமாக ரூபாய் 5 கோடி என்றும் பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்பட்டு சுந்தர் சி எங்கள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். இதையொட்டி அவருக்கு ரூபாய் 50 லட்சம் முன்பணமாக கொடுக்கப்பட்டது. நடிகர் நடிகைகளுக்கும் ரூபாய் 59 லட்சம் அளவில் முதற்கட்ட சம்பளம் வழங்கப்பட்டது. ஆனால் சொன்னபடி சொன்ன தேதியில் இந்த படத்தை சுந்தர் சி இயக்கல. இந்த சூழ்நிலையில் அவரது இயக்கத்தில் உருவான அரண்மனை 4 படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆகிட்டது. வெற்றி வேகத்தில் இருந்த சுந்தர் சி எங்கள் படத்துக்கான பட்ஜெட் தொகையை ரூபாய் 30 கோடியாக அதிகரித்ததுடன் தனக்கு சம்பளமாக ரூபாய் 10 கோடி வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தார். இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் கலகலப்பு 3 படம் எடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து வாங்கிய முன்தொகையை கொடுக்குமாறு சுந்தர் சியிடம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் முன்பண தொகையையும் கொடுக்காமல் சுந்தர் சி எங்களை மிரட்டி வரார். அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து போட்டியிடும் சுந்தர் சி மீது பண மோசடி புகார் அளிக்கப்பட்ட விவகாரம் திரையுலகம் தாண்டி அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுசாக நேற்று என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலேன்ட்டு. அதை தெளிவாக நான் சொல்லணும். ஒரு 2 வருஷம் முன்னாடி 2 சகோதரர்கள், மிஸ்டர் மணின்னு ஒருத்தர், அப்புறம் மிஸ்டர் அசோக், இவங்க 2 சகோதரர்கள், அவங்க படம் பண்ணுன்ட்டு என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நான் நடிக்கிற மட்டும் வச்சு. அப்போ அவங்க என்னோட ரசிகர்களாக இருந்தாங்க. என்னை வச்சு என்னோட டைரக்ஷன் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் பழகினேன். அதுவும் அந்த 2ஆவதாக இருக்கிற அசோக் என்னோட கூட பிறந்த தம்பியாக தான் நான் நினச்சேன். நான் அதுக்காக பேச்சுவார்த்தையில் நடத்தி அந்த படம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகையை வழங்கினாங்க. வழங்கிட்டு ஷூட்டிங்கான ஏற்பாடுகள்லாம் பண்ண போகிறது. அப்போ என்னோட அரண்மனை 4 படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பெரிய மாபெரும் வெற்றி படமாக ஓடிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு எத்தனையோ பெரிய பெரிய படங்கள் வந்த போதும் கூட நான் ஆல்ரெடி இவங்களுக்கு படம் பண்ண ஒத்துக்கிட்டேங்கிற காரணத்துக்காக முதல்ல இவங்களை ஆஃபர் பண்ணி இமீடியட்டாக நம்ம ஷூட்டிங்காக நல்லா பிளான்லாம் பண்ணலான்ட்டு. அப்போ அதில் மூத்தவரான மிஸ்டர் மணிகண்டன் நைட்டு என்ன சொன்னார்னா, அவர் ஆக்சுவலாக அவரோட நிறுவனங்கள்லாம் அமெரிக்காலாம் கொஞ்சம் இயங்கிட்டு இருக்கு சார். அங்கே எனக்கு அமெரிக்காவில் தான் நான் பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பல. சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் என்னால் இப்போதைக்கு ஃபண்டு மொபிலைஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம பிளான் பண்ண ஷெட்யூலில் இந்த படத்தை பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் கழிச்சு படம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் ஓகே பிரதர், நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு படம் பண்ணேன்னு கமிட் பண்ணியிருக்கேன், அது கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் அவர் ஃபாரின் போயிட்டார். அவரோட சகோதரர் மிஸ்டர் அசோக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். அடிக்கடி பேசுவார். என்னை சொந்த அண்ணன் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். எங்களுக்குள்ளே நல்ல கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் 2-3 மாதமாக எந்த கான்டாக்ட் இல்லை. அவர் மேபி அவங்க பிஸியாக இருப்பாங்க, நானும் என் வேலையில் பிஸியாக இருந்தேங்க. நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் ஆரம்பிப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க திருவிளையாடல அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேலே ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ வெவ்வேறு சேனலில் சம்மந்தம்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் ஒரு சவாலாக சொல்கிறேன். அவங்க கொடுத்துருக்கிற புகாரில் முக்கியமான பாயிண்ட் என்ன, அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்க, நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அது போக அவங்களுக்கு மேலே மிரட்டல்லாம் விடுத்தேன். ஏதோ அவங்கள கை காலை உடச்சிடுவேன் சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன தகவல் தெரில. அதெல்லாம் அதுக்குள்ளே போகிறது தெரியாது, என்னெல்லாம் தெரியல. என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப்
காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெயிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்லை அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என் மேலே வச்சிருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மான நஷ்ட வழக்கு போடலாம். கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் யாரோ யாரோ எரியப்பட்ட அம்புகள். அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோட அன்புக்குரிய சகோதரர்கள் தான். நான் அவங்களுக்கு மிரட்டல் விடுத்தேனோ இல்லை அவங்க அட்வான்ஸை கேட்டு, ஆக்சுவலாக அவங்க அட்வான்ஸ் கேட்டால் நான் திருப்பி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க பணத்தை கேட்டால் திருப்பி தாராளமாக கொடுத்துருவேன். அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சினிமாவில் அது நடைமுறையான ஒரு விஷயம். ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நடிகராகட்டும், ஒரு டெக்னீஷியன் ஆகட்டும், ஒரு கமிட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தா நம்மளோட மார்க்கெட் வேலையும் அதிகமாகும். அப்போ பழைய கமிட்மெண்ட் பண்ணலன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாளுக்கு நாள் நம்மளோட நிலவரங்கள் மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அட்வான்ஸ் கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான எந்தவித காரணமும் எங்கிட்ட இல்லை. நான் சந்தோஷமா திருப்பி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அவங்களுக்கு உட்காந்து நான் வந்து மிரட்டி இருப்பேன்லாம் சொல்றது வந்து ரொம்ப காமெடியான விஷயம். இத்தனை வருஷம் சினிமாலாம் இருந்திருக்கேன். எந்த தயாரிப்பாளரும் என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சதில்லை. நான் அவங்க பணத்தை செலவு பண்ணேனோ, செலவை இழுத்து விட்டனோ, இல்லை பட்ஜெட்டுக்கு மேலே அதிகம் போனோங்கிற குற்றச்சாட்டோ, இல்லை என்னால் அவங்க பெரிய நஷ்டமாட்டாங்கிற குற்றச்சாட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி வரும்போது அது எனக்கு ரொம்ப நெருங்கின சகோதரர்கள் மாதிரி அவங்க இப்படி குற்றச்சாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதிர்ச்சியை விட வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. அரசியல் சித்து விளையாட்டில் இதுவும் ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியல் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன்.